விஜய் பிரேமலதா மேடம் வந்து ஒரு மீட்டிங்ல பேசியிருக்கிறாங்க. அமைச்சருக்கு ஓடுறாங்க எல்லாம். அமைச்சர் என்ன ஒரு வார்த்தை நான் சொல்லியிருந்தா விஜயே வீடு தேடி வந்து துணை முதல்வரை கொடுத்துருப்பார். அம்மா கரெக்டு தான், எங்க உண்மைக்கு போனே நீ அங்கதான் வேலை செய்யணும். நீ நியாயப்படி பார்த்தீங்கன்னா நீ உன் கட்சிக்கு தான் வேலை செய்திருக்கணும், கேப்டன் கட்சிக்கு தான் நீ உயிரை கொடுத்து வேலை செய்திருக்கணும். தனிச்சு நின்று நீ போராடி இருக்கணும். போராடி 2 சீட் வாங்கியிருந்தா அது உனக்கு கௌரவம். அதை விட்டு போய் இன்னொருத்தருக்காக யாரு வேணாம் நேர் விரோதின்னு சொல்ற இடத்துல போய் நீ வந்து உறவு கொண்டாடிக்கணும். அங்கே உக்காந்துக்கின்னு அங்கே துரந்திர வேலையை நீ பார்த்துட்ட. நீ பார்த்த ஒரே ஒரு காரணத்துக்கு தான் இன்னைக்கு அவங்க இந்த கட்சி எங்கே போச்சுன்னே தெரியாத ஆயிடுச்சு. அதுவும் அந்த தலைவரை உட்கார வச்சே கூட பேசுற அண்ணன் பேர்ல என்ன தப்பு இருக்கு? ஒண்ணுமே இல்லை. பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம், அது 2மே போச்சு, முடிஞ்சிடுச்சு கதை. முடிச்சு வச்சுட்டேன். இப்போ முடிச்சு வச்சு எங்க தாவேக்கால வந்து நான் துணை முதலமைச்சரை கேட்டால் கொடுத்துருவாங்கன்னா அது எப்படி கொடுக்க முடியும்? நீ தான் ஒரு பெட்டிக்கும் ஒரு காருக்கும் போயிட்டியம்மா, வேலை போயிட்டியா? நீ எப்படி இங்கே வர முடியும்? உன்னால இங்கே நீ நினச்சா கூட வர முடியாது. லாலிபாப் சாப்பிட்றவரு, எல்கேஜி பையன், எல்கேஜி தம்பி, உனக்கு ஒன்றுமே தெரியாது. நீ ஜெயிச்சு வந்தோன்னு உங்களை பேசுகிறேன்னு நீ சொன்ன எல்லாம் செய்துட்டாருமா. இப்போ நீ நம்ம முதலமைச்சர் சீட்டுக்கு கேட்டுனுங்கிற. இப்போ நீ சொல்கிறத பார்த்தா நீ துணை அமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னா நான் அந்த ஒரு சீட்டோட உன்னாண்ட வந்து சேர்ந்துடுறேன்ற மாதிரி இருக்குது. நான் வாங்கின பெட்டியும் காரும் பத்தலையா?